அந்த சகோதரர்களே, பெரியார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த சலாத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில விடயங்களை மட்டும் பேசலாம் என்று எண்ணுகின்றேன். நான் இதற்கு முன்பு ஒரு காணொளியிலே இந்த கலிமாவை பற்றி சில விளக்கங்கள் உங்களுக்கு கூறியிருந்தேன். அதே போன்று அதிலே இன்னும் ஒரு சில விளக்கங்களை சிறிதாக கூறலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது, இந்த உலகத்திலே நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி என்று சொல்லக்கூடிய இந்த கலிமாவை நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே தங்களுக்கு புரிந்து கொண்ட விதத்திலே ஒரு கருத்தை, ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு அதுதான் இந்த கலிமாவுக்கான பொருள் என்ற எண்ணத்தோடு இன்றைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதைத்தான் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த கலிமாவுடைய அடிப்படை தத்துவங்கள், அந்த கலிமாவுடைய விரிவுரைகள் என்ன என்பதை இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களிலே அதிகமான மக்கள், கிட்டத்தட்ட 190% மக்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. இந்த கலிமாவை பற்றி கூறுவதாக இருந்தால், இந்த கலிமாவுக்கு பொருள் 1, 2, 3 என்று சொல்லி ஒரு எண்ணிக்கையிலே கொள்ள முடியாத அளவுக்கு அந்த கலிமாவுக்கான பொருட்கள் நிறைந்திருக்கின்றன. உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இந்த உலகம் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்திலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனையும் கலிமாவாகத்தான் இருக்கின்றது. இந்த உலகமே ஒரு கலிமாவாகத்தான் இருக்கின்றது. இந்த உலகத்திலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்கள் அனைத்துமே கலிமாவாகத்தான் இருக்கின்றது. ஆகையினாலே இந்த கலிமாவுடைய அடிப்படை தத்துவத்தை, அதனுடைய யதார்த்தம் என்ன என்பதை, அதனுடைய ஹக்கீக்கத்தினுடைய அர்த்தங்கள், கருத்துக்கள் என்ன என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டு நாங்கள் அந்த கலிமாவை பின்தொடர்வோமாக இருந்தால், அந்த கலிமாவை பின்பற்றுவோமாக இருந்தால், நிச்சயமாக நாங்கள் இறைவனை அடைந்து கொள்ள முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதே நேரத்திலே நாங்கள் இந்த கலிமாவை வெறுவினே நாவினால் மட்டும் கூறிவிட்டு நாங்கள் காரியம் ஆகிவிட்டது என்று நினைத்து கொண்டு இருப்போமாக இருந்தால், அந்த வாயினால் கூறக்கூடிய அந்த கலிமாவிலே எந்த விதமான பயனையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளப் போவதில்லை என்பதை உங்களுக்கு நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். அல்லாஹு தஆலா மனிதனை படைத்த நோக்கத்தை பற்றி கூறுகின்ற பொழுது அவன் என்ன கூறுகின்றான் என்றால், நான் மனிதனை படைத்த நோக்கமே என்னை அறிதல் என்பது ஒன்றுக்காகவே அல்லாமல் வேறு எதற்காகவும் நான் படைக்கப் போவதில்லை என்ற கருத்தை அவன் கூறியிருக்கின்றான். ஆகையினாலே அந்த தன்னை அறிதல் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை நாங்கள் அதிகமாக சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அப்படி நாங்கள் சிந்தனை செய்தால் மட்டும்தான் அந்த தன்னை அறிதல் என்று சொல்லக்கூடிய அந்த மன் அரப நஃப்ஸஹு ஃபகது அரப ரப்பஹு என்று சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கு நாங்கள் விளக்கம் பெற்று அந்த கருத்தின்படி எங்களுக்கு செயல்பட முடியும். இல்லை என்றால் இல்லை. அப்படியான நாங்கள் அல்லாஹ் எங்களுக்கு கட்டளை இட்டு எங்களுக்கு சொல்லி இருக்கக்கூடிய அந்த விடயங்களை நாங்கள் தவறவிட்டு விடுவோமாக இருந்தால், நிச்சயமாக நாங்கள் என்ன அமல் இபாதத்துகளை செய்தாலும் நிச்சயமாக இறைவனிடத்திலே தோல்வியுற்றவர்களாக ஆகிவிடுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதே போன்று தொழுகைகளும் அப்படியே தான். கட்டாயத்தின் பேரிலே, அதாவது தொழுகை என்பது ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழ வேண்டும் என்ற கருத்துக்கள் நிலவுகின்றன. 5 நேரம் தொழக்கூடிய அந்த தொழுகை எதன் பேரில் தொழப்படுகின்றது என்றால், கட்டாய கடமை என்ற பேரிலே தொழப்படுகின்றது. கட்டாயத்தின் பேரிலே அந்த கடமை என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு விதிக்காக வேண்டி மக்கள், அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் என்ன தொலைவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு தண்டனை இருக்கின்றது, உங்களை நான் நரகத்தில் போட்டு விடுவேன். இப்படியான
இந்த கருத்துக்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் அவனுடைய நரகத்திலே போய் நாம் விழுந்துவிடக்கூடாது. ஆகையினால் நாங்கள் ஏதோ ஒரு வழியில் இறைவனை தொழுது கொள்வோம். அவன் கட்டாயப்படுத்தியிருக்கின்றான் அல்லவா, அதனால் ஒரு நாளைக்கு நாங்கள் 5 நேரம் தொழுதுதான் ஆக வேண்டும், அது எங்களுடைய கட்டாய விதி என்ற அந்த நோக்கிலே தொழுகின்ற மக்கள் தான் இன்று கூடுதலாக இருக்கின்றார்கள். கட்டாயப்படுத்தலின் பேரிலே செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது இறைவனை சென்றடையக்கூடிய ஒரு அமலாக கருத முடியாது. காரணம் என்னவென்றால், கட்டாயத்தின் பேரிலே அச்சமூட்டுதல், எச்சரிக்கை செய்தல் என்ற அந்த இடத்திலே இவன் அமல் செய்வானாக இருந்தால் அது அல்லாஹு தஆலா இவனுக்கு ஊட்டிய அச்சத்தின் காரணமாக, அல்லாஹு தஆலா இவனுக்கு கொடுத்த எச்சரிக்கையின் காரணமாக, அந்த அச்சமூட்டுதலுக்கும் எச்சரிக்கைக்கும் பயந்தவனாக இவன் இதை செய்கின்றானே தவிர அல்லாஹ்விலே உகப்பு வைத்து, அல்லாஹ்விலே நேசம் வைத்து, அல்லாஹ்விலே கொண்ட காதலினால் இவன் வழங்குகின்றான் என்ற இடத்தை அங்கே இவன் பெறமாட்டான். அல்லாஹ்வை அடைந்து கொள்வதாக இருந்தால் நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுவை அடைந்து கொள்வதாக இருந்தால் ஒரு மனிதன் கட்டாயப்படுத்தப்பட்ட வணக்கங்கள் செய்வதால் அல்லாஹ்வை அடைந்து கொள்ள முடியாது என்பதை நானும் நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்விலே இவன் அளப்பெரிய காதல், அன்பு என்று சொல்லக்கூடியது அல்லாஹ்விலே இவன் அளப்பெரியதாக வைத்து கொண்டு அந்த ஆசையின் மோகத்திலே இவன் அல்லாஹுவை வணங்கினானாக இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ்வை அடைந்து கொள்ள முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை நான் கூறிக்கொண்டு ஒரு சில பாடல்களையும் உங்களுக்கு இன்று தரலாம் என்று நினைக்கின்றேன். லா இலாஹ இல்லல்லாஹு இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹு, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இறைவனை நீ கண்டு கொள்ள இந்த கலிமாவிலே கருணையுடன் காதல் கொண்டு கருப்பொருளை ஓதுவாய். லா இலாஹ இல்லல்லாஹு, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். கலிமாவில் கருப்பொருளை கண்டுணர இல்லையே, கருப்பொருளை காண ஒரு குருவை நாடிக்கொள்ளுமே. கலிமாவில் கருப்பொருளை கண்டுரைக்கவில்லையே, கருப்பொருளை காண ஒரு குருவை நாடிக்கொள்ளுமே. லா இலாஹ இல்லல்லாஹு, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இன்பமான இவ்வுலகம் துன்பமானதாகுமே, துன்பமான இவ்வுலகை மறந்து கொள்ள வேணுமே. இன்பமான இவ்வுலகம் துன்பமானதாகுமே, துன்பமான இவ்வுலகை மறந்து கொள்ள வேணுமே. லா இலாஹ இல்லல்லாஹு, லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இன்றிருப்போர் நாளையில்லை என்ற எண்ணம் கொள்ளுமாய். இவ்வுலகில் ஏதுமில்லை நிலைத்து நிற்பதாமடா. இன்றிருப்போர் நாளை இல்லை என்ற எண்ணம் கொள்ளடா. இவ்வுலகில் ஏதுமில்லை நிலைத்து நிற்பதாமடா. லா இலாஹ இல்லல்லாஹு, லா இலாஹ இல்லல்லாஹ்,
லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி. தானே என்ற கண்ணமதை தள்ளி வைத்து பாரடா, தன்னை விட்டு ஏதுமில்லை என்று உணர்வாய் நீயடா. தானே தானே என்ற கண்ணமதை சொல்லி வைத்து பாரடா, தன்னை விட்டு ஏதுமில்லை என்று உணர்வாய் நீயடா. லா இலாஹ இல்லல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மதுர் ரசூலுல்லாஹி என்ற இந்த பாடலுடன் நான் எத்தனையோ விடயங்கள் என் உள்ளத்திலே பேச வேண்டும் என்ற நினைவுகள் வந்தாலும் கூட அத்தனை விடயங்களையும் உங்கள் மத்தியிலே இப்போதைக்கு எனக்கு பேசக்கூடிய ஒரு நிலையில் நான் இல்லாத காரணத்தால் உங்களுக்கு சிறிது சிறிதாக நான் ஒவ்வொரு விடயங்களையும் கூறலாம் என்று நான் நினைக்கின்றேன். காரணம் என்னவென்றால், ஒரு மனிதனுடைய வாழ்காலத்திலே அவனிடத்திலே இல்லாத ஒரு அறிவை அள்ளி கொட்டி விடுவதனால் அவனுக்கு எதுவும் விளங்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆகையினாலே ஒரு சிறிதாக ஒரு விடயத்தை நாங்கள் சொல்லும் பொழுது அந்த விடயத்தை அந்த கேட்கக்கூடியவர்களுக்கு அதை பற்றி இலகுவான முறையிலே அதை விளங்குவதற்கு உரிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஆகையினாலே நான் ஒரு சிறியதாக நாங்கள் ஒரு சில விடயங்களை பேசி நாங்கள் முடிக்கின்றோம். ஆகையினாலே இந்த விடயத்தை நான் இன்னும் நீட்டாமல் இத்துடன் முடித்து கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நன்றி, வணக்கம்.